ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா. நம்ம டெய்லி என்ன பண்ணிட்டு வந்துருக்கிறோம், 10 முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா. அந்தந்த தேதிக்குரிய முக்கிய 10 நடப்பு நிகழ்வுகள் என்ன பண்ணிட்டு வந்துருக்கிறோம், பார்த்துட்டு வந்துருக்கிறோம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே போதும். கண்டிப்பாக காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக மற்றவங்களுக்கு காம்படேட் பண்ணலாம். ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா எந்த காம்படிஷனுக்கு இது உதவும், ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எல்லா எக்ஸாமுக்குமே கண்டிப்பாக ஆர்ஆர்பி, டெட்டு, பிசி எல்லா எக்ஸாமுக்குமே இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி கண்டிப்பாக எதுவும் கேட்க முடியாது. நான் பார்த்திங்கன்னா தி இந்து, தினமணி, ஓகேவா. வெப்சைட்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறோம், வெரிஃபை பண்ணி தான் நம்ம இந்த 10 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க சிலபஸில் கொடுத்துருக்குற இந்த தமிழ்நாடு, இந்தியா, உலகம், பொருளாதாரம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஓகேவா. அண்டு புவியியல், விருதுகள், ஸ்போர்ட்ஸு இதிலேருந்து தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், செலக்ட் பண்ணி எடுத்துருக்கிறோம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கூட மிஸ் ஆகாது. 10 கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் படித்தா போதும். மந்த்லி 300 கரண்ட் அஃபேர்ஸ் ஆச்சு. 6 மாதத்துக்கு 1800 கரண்ட் அஃபேர்ஸ் ஆச்சு. 1800 கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் உள்ளார போனீங்கன்னா அதுலேருந்து 25 கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஓகேவா. 1800 1800 படித்தா அதுலேருந்து 25 கொஸ்டின்ஸ் வராது. அது இல்லாத நம்ம இம்பார்ட்டன்ட் படிச்சுட்டு போகிறோம், வெரி இம்பார்ட்டன்ட் படிச்சுட்டு போகிறோம். ஓகேவா. இதுலேருந்து தான் கண்டிப்பாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம பார்த்திங்கன்னா இதை நம்ம டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷனு பண்ணுறது தெரியாது. ஓகேவா. கரண்ட் அஃபேர்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா அக்டோபர் 2, 2020க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். 10 கரண்ட் அஃபேர்ஸில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் பிரதமரின் பயணத்துக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள அதிநவீன விமானம். ஓகேவா. குடியரசுத் தலைவர் மற்றும் நம்மளுடைய பிஎம், ஓகேவா, அவங்க பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்காக அதிநவீன விமானம் ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதனுடைய பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பறக்கும் கோட்டை. ஓகேவா. அதனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பறக்கும் கோட்டை. அது பார்த்திங்கன்னா ஏர் இந்தியா 1 அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேவா. ஏர் இந்தியா 1 என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரிஜினல் பேர் பார்த்திங்கன்னா இந்த பறக்கும் கோட்டை தான். அது பார்த்திங்கன்னா அதர்வைஸ் கால்ட் அஸ் ஏர் இந்தியா 1. ஓகேவா. ஏர் இந்தியா 1 என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேவா. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரசிடெண்ட்டும் பிஎம்மும் பார்த்திங்கன்னா என்னது ஸ்பெஷலாக போகிறதுக்காகவே வடிவமைக்கப்படுது. இதை வடிவமைச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஓகேவா. இதை வடிவமைச்சவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் வடிவமைச்சிருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்குது, டெல்லி வந்துருச்சு. நம்மளுடைய கேபிட்டல் என்னது, டெல்லிக்கு பார்த்திங்கன்னா இது இப்போ சேர்ந்துருச்சு. அமெரிக்கா தான் இதை வடிவமைச்சது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வடிவமைச்சது யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா. அதனுடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. பறக்கும் கோட்டை. இது பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ஏர் இந்தியா 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரு கிரண் ரிஜிஜு. ஓகேவா. திரு கிரண் ரிஜிஜு டெல்லியில் ஓகேவா எந்த ஆணையத்திற்கான புதிய சின்னத்தை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா விளையாட்டு ஆணையம். ஓகேவா. இந்திய விளையாட்டு ஆணையம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரையா அதை ஓப்பன் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்திங்கன்னா இந்திய விளையாட்டுத்துறை அமைச்சர். ஓகேவா. இளைஞர்கள் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிரண் ரிஜிஜு தான். ஓகேவா. இப்போ அவர் தான் பார்த்திங்கன்னா டெல்லியில் பார்த்திங்கன்னா ஓகேவா இந்த விளையாட்டு ஆணையத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் மேஜர் தயன்சந்த், ஓகேவா, தயன்சந்த் அப்படிங்கிற ஸ்டேடியத்தில், ஓகேவா, மேஜர் தயன்சந்த் அப்படிங்கிற ஸ்டேடியத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த விளையாட்டு சின்னத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆணையத்தை சின்னமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய இளைஞர்கள் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரிஜிஜு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, டெல்லி மேஜர் தயாசந்த் அப்படிங்கக்கூடிய ஸ்டேடியத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த சின்னத்தை ஓப்பன் பண்ணி தொடங்கி வச்சுருக்கிறாரு. ஓகேவா. வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, தேர்டு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2025 வெள்ளி கிரகத்துக்கு விண்கலம் அனுப்ப திட்டமிட்டுள்ள நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா தான் பார்த்திங்கன்னா இந்த பிளான் போட்டிருக்குது. 2025 பார்த்திங்கன்னா வெள்ளி கிரகத்துக்கு என்ன பண்ணுது, நம்மளுடைய இந்திய விண்வெளி என்னது விண்கலத்தை பார்த்திங்கன்னா அனுப்புறதுக்கு பிளான் போட்டிருக்குது. ஓகேவா. இது யார் கூட சேர்ந்துன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் கூட சேர்ந்து. ஓகேவா. யார் கூட சேர்ந்து, ஃப்ரான்ஸ் கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா வெள்ளி கிரகத்துக்கு பார்த்திங்கன்னா விண்கலத்தை பார்த்திங்கன்னா அனுப்புறதுக்கு பிளான் போட்டிருக்குது 2025. ஓகேவா. சரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2022 ஒரு பிளான் இருக்குது, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இது பார்த்திங்கன்னா ககன்யான் திட்டம். ஓகேவா. ககன்யான் திட்டம்
சுகன்யான்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ஆனால் ககன்யான் திட்டம் தான் அது கரெக்டு. ஓகேவா. ஸோ ககன்யான் பிளான் தான் வந்து பார்த்திங்கன்னா 2020 போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நிலாவுக்கு 3 இந்திய விண்வெளி வீரர்கள் என்ன பண்ண போகிறாங்க, நிலாவுக்கு அமுச்சு விட போகிறாங்க நம்ம இஸ்ரோ. ஓகேவா. ஸோ இஸ்ரோ மீன் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓகேவா. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம். ஓகேவா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய 3 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ககன்யான் திட்டத்தின் மூலம் 2022 என்ன பண்ண போகிறாங்க, இந்த 3 பேரும் நிலவுக்கு போகிறாங்க. ஓகேவா. இது வந்து 2022. இப்போ 2025 என்ன நடக்கும்போது, வெள்ளி கிரகத்துக்கு என்ன பண்ணுறாங்க, விண்கலத்தை இந்தியா அனுப்புது 2025. ஸோ ஃப்ரான்ஸு அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 4th இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழங்குடியின மக்கள் தயாரிக்கும் பொருட்களுக்கான மிகப்பெரிய சந்தை. ஓகேவா. ஸோ எஸ்டி பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ரைப்ஸ் இந்தியா மார்க்கெட். ட்ரைப்ஸ் இந்தியா மார்க்கெட். ஓகேவா. ஸோ மார்க்கெட். ஓகேவா. ஸோ ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான் இது வந்து பார்த்திங்கன்னா. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிபல் பீப்புள். ஓகேவா. ஸோ ட்ரிபல்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு, பழங்குடியின மக்கள். ஸோ எஸ்டி. ஓகேவா. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணது திறந்து வச்சது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சர். ஓகேவா. ஸோ அர்ஜுன் முண்டா. ஓகேவா. ஸோ அவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் முண்டா. சார் என்ன சார் தனித்தனியாக எழுதுறீங்க, 2 பேரான்னு கேட்கக்கூடாது. ஓகேவா. ஸோ அர்ஜுன் முண்டா பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சர் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ஜுன் முண்டா. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சுருக்கிறாரு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 சென்டர் திறந்து வச்சுருக்கிறாரு. ஓகேவா. ஸோ இந்த ட்ரிபல்ஸினுடைய ட்ரைப்ஸ் இந்தியா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல திறந்து வச்சுருக்கிறாரு. ஓகேவா. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா. ஓகேவா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொல்கட்டா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகேஷ். ஓகேவா. இன்னொன்று வந்து என்னது ரிஷிகேஷ். ஓகேவா. ஸோ ரிஷிகேஷ், கொல்கத்தா அண்ட் ரிஷிகேஷ் 2 இடத்துல என்ன 2 சென்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா. ஓகேவா. ஸோ அந்த சந்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸ் இந்தியா மார்க்கெட். ஓகேவா. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, 5th இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கிடையே புதுமையான நிறுவனங்களை ஊக்குவிக்க உருவாக்கிய இயக்கம். ஓகேவா. ஸோ அந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கிடையே புதுமையான நிறுவனங்களை ஊக்குவிக்க ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இயக்கத்தின் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அம்பேத்கர் சமூக புதுப்பித்தல் மற்றும் பாதுகாத்தல் இயக்கம். ஓகேவா. அம்பேத்கர் சமூக புதுப்பித்தல் மற்றும் பாதுகாத்தல் இயக்கம். ஓகேவா. ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர். ஓகேவா. தயாசந்த். யார்? தயாசந்த் ஹெக்லாட். ஓகேவா. ஹெக்லாட் அவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயாசந்த் ஹெக்லாட் அப்படிங்கக்கூடிய மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தயாசந்த் ஹெக்லாட் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கும் பிற்படுத்த மாணவர்களுக்கிடையே புதுமையான நிறுவனங்களை ஊக்குவிக்க அந்த இயக்கத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போ தொடங்கி வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த இயக்கத்தின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சமூக புதுப்பித்தல் மற்றும் பாதுகாத்தல் இயக்கம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு உயர்கல்வியில் என்ன பண்ணுறது, உயர்கல்வியில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக இதை கொண்டு வந்து என்னது அது உழைக்கிறதுக்காக கொண்டு வந்த அந்த ஒரு இயக்கம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்பேத்கர் சமூக புதுப்பித்தல் மற்றும் பாதுகாத்தல் இயக்கம். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, 6th இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். 100 படுக்கை வசதியுடன் கூடிய மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனை இந்தியா எங்கு கட்ட உள்ளது? ஸோ இந்தியா கட்டுறாங்க, பட் இந்தியாவில் கிடையாது. ஓகேவா. ஸோ அது எங்கே கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ மாலத்தீவில் கட்டுறாங்க. ஓகேவா. எங்கே? மாலத்தீவில். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் போடப்படுது. இப்போ அதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா கட்டுறதுக்கு தயாராகிருச்சு. ஓகேவா. ஸோ 100 படுக்கை வசதி. ஓகேவா. ஸோ கேன்சர் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ரைட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ 100 படுக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெருசாக இருக்கும் போல் தெரியுது. ஸோ அப்போ 100 படுக்கை வசதியுடன் கூடிய மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனை இந்தியா எங்கே கட்ட உள்ளதுன்னா மாலத்தீவில் போய் என்ன பண்ணுறாங்க, கட்டுறாங்க. ஓகே, ஃபினான்சியல் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஸோ அங்கே போய் கட்டுறாங்க. ஸோ அதே மாலத்தீவில் ஹும்ஹூலா
அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 22,000 பேர், ஓகேவா. ஸோ 22,000 ஆடியன்ஸ் உட்காந்து கிரிக்கெட் பார்க்குற அளவுக்கு ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை என்ன பண்ண போகிறாங்க, அங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலத்தீவு அப்படின்னு 2 விஷயம் நடக்குது. ஸோ 100 படுக்கை வசதியுடன் கூடிய கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒன்று அங்கே போய் இந்தியா கட்டுது. அதேமாதிரி அந்த மாலத்தீவில் ஹும்ஹூலா அப்படிங்கிற இடத்துல 22,000 பேர் உட்காந்து மேட்ச் பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ அங்கே வந்து அமைக்கிறாங்க. ஓகே, இதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, அடுத்து 7th இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச முதியோர் தினம், ஓகேவா. ஸோ சர்வதேச முதியோர் தினம். ஸோ தினம் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இது இம்பார்ட்டன்ட். ஸோ October 1, ஓகேவா, October 1. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முதுமை, ஓகேவா. ஸோ ஆரோக்கியமான முதுமை அப்படிங்கிறது தான் இந்த 2020க்கான சர்வதேச முதியோர் தினத்துக்கான என்னது தீம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான முதுமை அப்படிங்கிறது தான். ஸோ October 1 வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் என்ன பண்ணுறோம், நம்ம இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரோக்கிய ஹர்ஷவர்தன், ஓகேவா. ஸோ மத்திய சுகாதாரத்துறை ஹர்ஷவர்தன் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் முதுமையாக இருக்கிறவங்கள, ஸோ ஓல்டு பீப்புள் என்ன பண்ணணும், நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கணும், ஸோ அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும், ஸோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதில் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான முதுமை. ஸோ ஹர்ஷவர்தன், ஓகேவா. ஸோ மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 8th இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை, ஓகேவா. உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அடல் சுரங்கப்பாதை, ஓகேவா. ஸோ அடல் சுரங்கப்பாதை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய என்னது நீளமான சுரங்கப்பாதை, ஓகேவா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 9.02 கிலோமீட்டர் தூரம் இது இருக்குது, ஓகேவா. ஸோ எவ்வளோ நீளம்னு பார்த்தீங்கன்னா 9.02 கிலோமீட்டர் தூரம் என்னது இருக்குது. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ், ஓகேவா. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷில், ஓகேவா. அது எங்கே பார்த்தீங்கன்னா மணாலி, ஓகேவா. ஸோ மணாலி டு லடாக், ஓகேவா. மணாலி டு லடாக்கில் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டாங், ஓகேவா. ஸோ ரோட்டாங் அப்படிங்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி இருக்குது. அந்த மலையை குடஞ்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க, 9.02 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த பாதையை, இந்த வந்து சுரங்கப்பாதையை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. மலையை குடஞ்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க, 9.02 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சுரங்கப்பாதையை அமைச்சிருக்கிறாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடல் சுரங்கப்பாதை. இந்த அடல் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகேவா. ஸோ பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான அடல் பிஹாரி வாஜ்பாய், ஓகேவா. ஸோ அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய நினைவாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அடல் அப்படிங்கிற பேரை வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆட்சி தான் இப்போ இருக்குது. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிஎம்மாக இருந்தார். அதனால் அவருடைய நினைவாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அடல் பிஹாரி வாஜ்பாயிலேருந்து அந்த அடல் அப்படிங்கிற பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க இங்கே வச்சுருக்கிறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 9.02 கிலோமீட்டர் தூரத்துக்கு போடப்பட்டிருக்குது இந்த சுரங்கப்பாதை, ஓகேவா. ஸோ இமாச்சல் பிரதேச மணாலி டு லடாக்கில் இடையே உள்ள ரோட்டாங் மலைப்பகுதியை குடைந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த சுரங்கப்பாதையை போட்டுக்கிறாங்க. இது உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 9th இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பாருங்கள். இந்த ஆண்டு நடைபெற்ற ஐநா பொதுக்கூட்டம் எத்தனையாவது, ஓகேவா. ஸோ எத்தனாவது ஐநா பொதுக்கூட்டம் இப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ 75, ஓகேவா. 75வது இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 1945, ஓகேவா. ஸோ October 24 நம்மளுக்கு தெரியும். ஐநா ஸ்டார்ட் பண்ணது எப்போ, 1945 October 24 அன்றைக்கி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 75 வருஷம் கூட்டினீங்கன்னா 2020 நம்மளுக்கு வந்துடும், ஓகேவா. சரி, ஓகேவா. இந்த ஐநாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ண இடம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில் என்ன பண்ணாங்க, மீட்டிங் போட்டு அதை சான் பிரான்சிஸ்கோ நகரில் தான் என்ன பண்ணாங்க, அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அமெரிக்கா பிரதமர் யார், ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் தலைமையில் தான் என்ன பண்ணாங்க, இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 2ஆம் உலகப் போரில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போர் 1939 to 45 வரலும் நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொருட்சேதம், உயிர் சேதம் எல்லாமே ஆகி என்ன ஆயிடுச்சு, உலகமே
என்ன ஆயிடுச்சு, தடுமாறி போயிடுச்சு. ஓகேவா. ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு சண்டை வரக்கூடாது. பொருள் சேதமும் உயிர் சேதமும் இனிமேல் ஆகக்கூடாது. யாரும் எந்த நாடு மேலேயும் என்ன பண்ணக்கூடாது, போர் தொடுக்கக்கூடாது. அப்படி போர் தொடுத்திங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஐநா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட் டீமுக்கு ஆயுதம் கொடுத்து உங்களை அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாத பேச்சுவார்த்தையின் மூலமாக எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்ம தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த ஐநா ஐக்கிய நாடுகளின் சபை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஐநா தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னை வரலும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வந்து பாதுகாத்துக்கிட்டு வந்துட்டுருக்குது. ஓகேவா. ஸோ அதான் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 75வது ஆண்டு விழா வந்து என்ன பண்ணுது, அது கொண்டாடுது. ஓகேவா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இன்றைக்கி வந்து லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கோளுக்கு சீனா அனுப்பிய விண்கலம். ஓகேவா. சீனா அனுப்புனது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து பார்த்திங்கன்னா வாயில் நுழைய முடியாத பேராக தான் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தியான்வேன் 1. ஓகேவா. ஸோ தியான்வேன் 1 அப்படிங்கிற அந்த என்னது விண்கலத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, செவ்வாய் கோளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனா அனுப்பியிருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2021 செவ்வாய் கோள்லேருந்து ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ண போகுது, சீனாவுக்கு அனுப்ப போகுது. ஓகேவா. ஸோ என்ன பண்ண போகுது, சீனாவுக்கு அனுப்ப போகுது. ஓகேவா. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா வென்சான். ஓகேவா. என்னது வென்சான். ஓகேவா. வென்சான் ஏவுதளத்தில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை, சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா வென்சான் ஏவுதளம்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. ஸோ அங்கேருந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகேவா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. சீனாவுடைய பேர் தியான்வன்சன். இந்த யோகனைலாம் கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ 10 மினிட்ஸ் உட்காந்து என்ன பண்ணிக்கோங்க, இதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மேட்டரே கிடையாது. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.